எந்த காலப்பகுதியில் மக்களிடத்து ஒரு தவறான முடிவோ அல்லது இந்த ஆட்சியாளர் தொடர்ந்தும் இருந்திருந்தால் அல்லது இந்த ஆட்சியாளர் அதிகாரத்துக்கு வந்திருந்தால் இந்த நிலைமை இப்போது 2022 வந்திருக்காது, நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கும் என்று உங்களுடைய ஒரு அரசியல் பார்வை இருக்கிறது. அதனை வரிசைப்படுத்த முடியுமா? நிச்சயமாக அதை நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. மிக சிறந்த கேள்வி. இந்த கேள்வியை கேட்டதற்கு எனக்கு நன்றி உங்களுக்கு. மலேசியா சிங்கப்பூர் 2 நாடும் பிரிகின்றன. அப்பொழுது மலேசியாவிலிருந்து பிரிந்த போது லிகுவான் சொல்றார், சிங்கப்பூரிலும் மலேயர்கள், சீனர்கள், தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் சிலோனை பார்த்தேன். சிலோனை பார்த்து நான் ஆங்கில மொழி கற்கையை நான் உருவாக்கினேன், மிகப்பெரிய திட்டத்தை உருவாக்கி நான் செயற்படுத்தினேன். இங்கே DS நாயக்கா பதவிக்கு வர்றார். முதலாவது அவர் செய்கிறார், மலையக மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறார். வடகிழக்கில் தமிழ் முஸ்லீம் மக்கள் வாழ்ற இடத்துல குடியேற்றங்களை நிறுவுகிறார். இது இனப்பிளவை ஆரம்பிக்கின்றது. மலையக மக்கள் தங்களுடைய வாக்குரிமைகளிலிருந்து நாடவற்ற ஆக்கப்படுகிறார். ஸ்ரீமாம் அடுத்த பண்டார் நாயக்கா வருகிறார். தமிழ் மொழியை இழிவுபடுத்துகிறார். தமிழ் சிங்கள சட்டத்தை கொண்டு வாருங்கள், ஆங்கில மொழிக்கு பதிலாக கொண்டு வாருங்கள் தமிழ் முஸ்லீம் பார்லமென்ட் கூறிய போதும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிங்கள மட்டும் சட்டத்தை கொண்டு வர அது மீண்டும் தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் உரங்கட்டுகின்றது. திரும்ப ஸ்ரீமா அம்மையார் வர்றா. அவ கல்வியில் ஒரு மாபெரும் ஒரு அநீதியை செய்கிறா. அந்த கல்வியில் அவ கொண்டு வந்த அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, என்ன நடந்ததுன்னு சொன்னால், சிங்கள மொழியில் கல்வி கற்றவர்களுக்கு குறைந்த வெட்டுப்புள்ளி. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்ஜினியரிங் 1 சிங்கள மொழியில் கற்றவர்களுக்கு 227 புள்ளிகள் தேவை. ஆனால் தமிழ் மொழியில் கற்றவர்களுக்கு, தமிழ் முஸ்லீம் மாணவர்களுக்கு 250 புள்ளி வேணும். அது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுது. அது 69ஆம் ஆண்டு நடந்த பரீட்சையில் பல்கலைக்கழகத்துக்கு போவிருந்தவர்களுடைய பல்கலைக்கழக அனுமதியெல்லாம் ரத்து செய்யப்படுது. எல்லாம் தலைகீழா மாறுது. இதுதான் அந்த வன்முறையை தோன்றுது. ஆனா ஸ்ரீமா அம்மையார் இப்படி செய்து அந்த தமிழ் இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞர்களுடைய வாய்ப்பை சிங்கள இளைஞர்களுக்கு கொடுத்த போதும் வேலையின்மை மோசமடையுது, வறுமை மோசமடையுது, மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை வரக்குள்ளதான் JVP-னர் கொளம்பட்டக்கீரி கமட்ட கெக்கரி என்று சொல்லிக்கொண்டு கிராமங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன என்று ஆயுதம் தூக்குறார்கள். அப்ப இந்த இடத்துல தான் எல்லாம் தடுமாற்றம் வருது. அப்ப இந்த பொருளாதாரம் எல்லா காரணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பண்டார் நாயக்கா வந்தவுடன் தான் எல்லாம் மாறுது. இனம், மதம், மொழி என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஆகவே அந்த பிளவுகள் ஏற்படுது. ஆகவே பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தென்கொரியா அதை செய்யவில்லை. தென்கொரியர்கள் இன்றைக்கு 80% மதமே இல்லை. அவர்களுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, நாங்கள் இந்த பிராந்தியத்திலே சீனரை விட வடகொரியாவை விட செல்வச் செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. இன்றைக்கு அவர்கள் ஜப்பானுக்கு நிகராக வந்து விட்டார்கள். எங்களுக்கு பின்னால் இருந்தவர்கள், வறுமையுள்ள நாடு, மொசாம்பிக்கு பின்னால் இருந்த நாடு, சூடானுக்கு பின்னால் இருந்த நாடு, இன்றைக்கு ஜப்பானுக்கு நிகராக வந்து விட்டது. அதை இலங்கை தவறு விட்டது. சிங்கப்பூர் பிரதமர் சொல்றார், இலங்கையில தவறுல இருந்து நான் பாடம் கற்றேன். நாங்கள் கல்வியில் முதலீடு செய்தோம். எங்களுக்கு திட்டம் ஆங்கில கல்வியை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அதை விட அந்த வெளிநாட்டில் இருந்த விற்பனைகளாக இங்கே வர வேண்டும். ஊழலுக்கு 0 டாலரன்ஸ். ஊழலை நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம். அரசியல்வாதிகளுக்கு அதிக சம்பளம் கொடுத்தோம், ஆனால் ஊழலை நாங்கள் சகிக்கவில்லை என்று. அது எல்லாம் இலங்கையில் நடக்கவில்லை. அவர் பிரதனியா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு சொல்லுகிறார், நான் பிரதனியா யூனிவர்சிட்டிக்கு போனேன், சிலர் சிங்களத்தில் படிக்கிறார்கள், சிலர் தமிழில் படிக்கிறார்கள், நீங்க எப்பொழுது ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய போகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டதாக. ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் திரும்ப உங்களுக்கு தெரியும், எல்லாம் திரண்டு ஜியார்ஜியாவத்தன தென்னாசியாவில் முதலாவது நாடு இலங்கை பொருளாதாரத்தை தாராளமயப்படுத்தியது. அந்த காலத்தில் சிலியும் செய்கிறது தென் அமெரிக்காவில் 1975. சிலி அன்றைக்கு 16,000 அமெரிக்க டாலரை கொண்டு உயர்ந்த வருமான நாடு ஆகிவிட்டது. ஆனால் இலங்கை ஜியார்ஜியாவத்தில் அது அற்புதமான சிறு. ஆனால் அரசியல் ரீதியாக அவர் தவறுவிட்டார். தமிழ் மக்களை அவர் முஸ்லீம் மக்களை அணைச்சி செல்லவில்லை. அது யுத்தத்துக்கு வழிவகுக்குது. யுத்தத்துக்கு போன உறவு பெருமளவு வளங்கள் சிதைக்கப்படுகின்றன. யுத்தம் முடிவடைகின்றது. மஹிந்த ராஜபக்ஷ வருகிறார். அப்போதும் அவர் மாறவில்லை. யுத்தத்துக்கு பிறகு அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு அனுசரித்து மிகப்பெரிய அபிவிருத்தி அங்கே செய்யவில்லை. மீண்டும் 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 புறக்கணிப்பு தொடர்புதான் இந்த நிலைமை இவ்வளவுக்கு நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. காரணம் என்றால், எங்களுக்கு முக்கியமான துறைகளுக்கு பணம் இல்லை. கல்விக்கு குறைந்த ஒதுக்கீடு. இன்றைக்கு மிகப்பெரிய அமைச்சா இருப்பது நிதி அமைச்சு. ஏன்னா கடன் தொல்லையால பாதுகாப்பு அமைச்சை விட இன்றைக்கு நிதி அமைச்சு முன்னுக்கு வந்து விட்டது. அப்ப எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னால், கடன் வாங்கி அபிவிருத்தி செய்வது, உள்நாட்டிலையும் கடன் வாங்குவது, ரூபாயிலையும் வருமானம் குறைவு, செலவு கூட. வெளிநாட்டில் ஈடுபடும் போது, வர்த்தகத்தில் ஈடுபடும் போது உள்ளே வருவது டாலர் குறைவு, வெளியே செல்வது அதிகமா இருக்கின்றது. ஏன்னா எங்கட ஏற்றுமதி பொருட்கள்லாம் மலிவானவை, இறக்குமதி பொருட்கள்லாம் விலை கூடியவை. அங்கேயும் பற்றாக்குறை, அங்கும் கடன்படுவது, இங்கேயும் கடன்படுவது. கடன் தலைக்கேறிவிட்டு தான் இன்றைக்கு இவ்வளவு நெருக்கடி IMF இவ்வளவு களத்தை பிடித்துக் கொண்டு நிற்கின்றது. IMF விட்டால் வேறு கதையில்லை என்கிற ஒரு நிலைக்கு நாடு வந்து விட்டது. IMF எங்களுக்கு தந்தது 2.9 பில்லியன் டாலர். எங்களுக்கு உல்லாச பயணிகள் மூலமாவே எங்களுக்கு 4.5 பில்லியன் டாலர் வருது. அதே மாதிரி ரெமிட்டன்சஸ், அந்த வெளிநாட்டு புலம்பெயர் இலங்கை அனுப்புவதே கிட்டத்தட்ட 6 பில்லியன் டாலர் வருகிறது. அப்ப IMF உடைய நிதி தொகை என்பது 48 மாதங்களுக்கானது.
அவருடைய நிபந்தனை சொல்ல உங்களோட பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள். உங்களுடைய செலவு கூடுதலா இருக்குது, வருமானம் குறைவா இருக்கின்றது, அந்த விடயங்களை தீர்க்க நடவடிக்கை எடுக்கும் போது அந்த அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட், எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் மாதிரி அது மக்களை பாதித்தது. சில பிரச்சனைகள் 70 ஆண்டு கால பிரச்சனை. உதாரணமா சொல்ல போனால் பிரைமரி பேலன்ஸ் என்று நாங்கள் சொல்வோம், முதன்மை நிலுவை என்று. எங்களுடைய மொத்த வருமானம் எங்களுடைய நடைமுறை செலவை விட கூடுதலா இருக்கா குறையா இருக்குதான். அது இலங்கையில ஒரு சில ஆண்டுகளை தவிர மற்ற ஆண்டுகள்ல நெகட்டிவா பற்றாக்குறையா இருக்குது. அதுல அர்த்தம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு மொத்த வருமானம் இருக்கின்றது, நடைமுறை செலவு தான் வட்டி கொடுப்பன அவ்வளவு, அதையும் தவிர்த்து விடுங்கள். மூலதன செலவும் இருக்குது, அதையும் தவிர்த்து விடுங்கள். உங்களோட மொத்த வருமானம் வட்டி கொடுப்பனவு இல்லாத நடைமுறை செலவு ஒப்பிடும்போது எப்படி இருக்குன்னு சொன்னா நெகட்டிவ். மொத்த வருமானம் எங்களோட நடைமுறை செலவுக்கு, வட்டி கொடுப்பனவு இல்லாத நடைமுறை செலவுக்கு போதுமானதாக இல்லை. அப்ப நீங்க அந்த ஒரு பகுதிக்கு கடன் வாங்கணும், வட்டி கொடுப்பனவுக்கு கடன் வாங்கணும், மூலதன செலவு ஏதாவது திட்டங்கள் செய்ய வேண்டாம் கடன் வாங்கணும். இதான் 70 ஆண்டுகளுக்கான பிரச்சனை. இது IMF சொன்னது உடனடியாக 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள இதை தீர்த்து வைங்க, பாசிட்டிவா மாத்துங்க. இப்ப அதை மாத்தியா விட்டது. 3 காலாண்ட பார்த்தால் அது பாசிட்டிவா இருக்குது. அப்படி பார்த்தால் என்ன மீனிங் என்றால், நீங்கள் செலவை கடுமையாக குறைச்சி வரியை கடுமையாக கூட்ட மக்களுக்கு கோபம் வந்து விட்டது. ஆகவே இதுக்கு கால அவகாசம் வேண்டும். அப்ப IMF கோரிக்கை சில விஷயங்கள் நல்லா இருந்தாலும், ஆனா அது இலங்கைக்கு அது கால அவகாசம் வேணும். அது எங்களுடைய அந்த IMF கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது ஜனாதிபதிக்கு ஒரு சிக்கல் இருக்கு என்று சொன்னால், அந்த ஃப்ரேம் ஒர்க்கை இலங்கை ஏற்றுக்கொண்டிருக்குது. அதை எவ்வாறு இவர் வெளியே வரப்போகிறார் சிக்கல். ஒரு பொறைக்குள்ள இலங்கை மாற்றப்பட்டிருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க் ஏற்றுக்கொண்டு விட்டுருக்காங்க. இப்பொழுது மீண்டும் அவருடன் பேசித்தான் சில தீர்வுகளை காண வேண்டிய கட்டத்தில் ஜனாதிபதி இருக்கின்றார்.